நமக்கு வந்துடா ஒரு ஆண்டுக்கு 980 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. 2 பருவங்கள்ல மழை, ஒன்னு தென்மேற்கு பருவம், ஒன்னு வடகிழக்கு. இந்த 2 பருவ மழைகளையும் நமக்கு 980 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. இதை சேமிக்காம ஏரி குளங்களை, குட்டை கம்மாய்களை, தாங்கல்களை, ஏந்தல்களை வெட்டி சேமிக்காம கடலுக்குள்ளே விட்டுரும். இப்ப எப்படி சீமான் சரி செய்வ? அப்ப நான் என்ன செய்யறேன், இன்னும் ஒரு 500-600 டீம்ஸ் சேமிக்கிற வேலையை செஞ்சுட்டேன்னா நான் எவனுக்கிட்டையும் கையேந்தி தண்ணீருக்கு நிக்க வேண்டியதில்லை. கர்நாடகாவில இருந்து எனக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறக்க கூடாது. பெரிய வெள்ளமா இருந்தாலும் அவன் சிக்கி சாயன்மை ஒழிய எனக்கு தண்ணி தரக்கூடாது. அப்பா நல்லசாமி சிரிக்கிறாங்க பாரு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். இப்ப தமிழ்நாடு நீ என்ன நினைக்கிற? நமக்கு அதை தண்ணி இல்லைன்னு நினைக்கிற. அது இல்லை. நமக்கு ஒரு ஆண்டுக்கு 980 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. 2 பருவங்கள்ல மழை, ஒன்னு தென்மேற்கு பருவம், ஒன்னு வடகிழக்கு. இந்த 2 பருவ மழைகளையும் நமக்கு 980 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. குறைஞ்சது டிஎம்சி கணக்கில் 4000, 4300, 4500 டிஎம்சி தண்ணீர் பெய்யுது. இப்போ 4300 டிஎம்சின்னு வச்சுக்க. இதில் என்ன கொடுமைன்னா, பல இதை நம்ம சேமிக்காதனால அது நீராவியாகி போயிடுது. பல இது இந்த கழிவு நீர்களை விட்டு நாசம் பண்ணிடுறோம். பல இதை சேமிக்காம ஏரி குளங்களை, குட்டை கம்மாய்களை, தாங்கல்களை, ஏந்தல்களை வெட்டி சேமிக்காம கடலுக்குள்ளே விட்டுரும். இப்ப எப்படி சீமான் சரி செய்வ? 950 மில்லிமீட்டர் 1000 டிஎம்சி 1100 தான் எனக்கு அதிகபட்சமா பயன்பாட்டில் இருக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன், இன்னும் ஒரு 500-600 டிஎம்சியை சேமிக்கிற வேலையை செஞ்சுட்டேன்னா நான் எவனுக்கிட்டையும் கையேந்தி தண்ணீருக்கு நிக்க வேண்டியதில்லை. அப்ப நான் என்ன சொன்ன, அதிகாரத்துக்கு வந்தவன கர்நாடகால இருந்து எனக்கு தண்ணி தராதேன்னு சட்டசபையில் நான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு எப்படி போடுவேன், கர்நாடகாவில இருந்து எனக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறக்க கூடாது. பெரிய வெள்ளமா இருந்தாலும் அவன் சிக்கி சாயன்மை ஒழிய எனக்கு தண்ணி தரக்கூடாது. அப்பா நல்லசாமி சிரிக்கிறாங்க பாருங்க. ஏன்னா எனக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் தேமிக்க கொள்ள ஆற்றல் கரிகாலன் பேரனுக்கு இருக்குமா இருக்காதா? இதெல்லாம் போர்க்கால நடவடிக்கையில் 10 ஏக்கர், 20 ஏக்கர், 100 ஏக்கர், 50 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டும் போது இங்க வா என்னை காப்பாத்து நீ ஆத்தால போய் கத்துறான்லடா, நான் அவன் மயம் போய் கேட்கிறேன்டா. இதுல 1000 ஏக்கர்ல ஏறி வெட்டும் ஆத்தானா எடுத்துக்கடா நான் பெத்த மகனேன்னு சொல்வாடா. வெட்டுவேன், நீரை தேக்குவேன். ஏறினா 2000-3000 ஏக்கர்ல இருக்கிறதா ஏறின்னு நினைக்காத. சின்ன தரம் நீ எழுதி வச்சுக்கடா. விண்ணூர்தியில் பயணிக்கிற போது குனிந்து பார்த்தால் தேகத்தில் எப்படி தேமல் விழுந்து கிடக்குமோ அப்படி என் தேசத்தில் பார்க்கிற இடமெல்லாம் நீர் தேமல்கள் விழுந்து கிடக்கும்டா. சாலையில் சென்றால் பசுஞ்சோலை சாலைகள், 10 கிலோமீட்டர் வெறும் பனை, 10 கிலோமீட்டர் வெறும் நாவர், 10 கிலோமீட்டர் கனிக்கொன்றை, பனிக்கொன்றை, வேம்பு, புங்கை, பூவரசு, புலி மரமா இருக்கும்டா. திருமணம் 1000 ஏக்கர்ல ஆடுறா, 1000 ஏக்கர்ல மாடுறா, கூட்டு வேளாண் பண்ணைடா, இல்லைன்னா நீரி தேக்கம்டா, இல்லைன்னா காடு வெற்றிடம் என்று ஒற்றடம் இருக்காதடா. இதைத்தான் என் நம்பி துறை சொல்றாரு. பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம், 10 ஆண்டுகளில் பிரபாகரனின் பிள்ளைகள் கரிகாலனின் பேரைகள் என் தாய் நிலத்தை பச்சை போர்வையால் போத்திடுவேன். பச்சை பசேர் என்று இருக்கும். இப்பவும் நீ விண்ணூர்தியில் இருந்து பார்த்தீங்கன்னா என் நிலம் பச்சை பசேன்னு இருக்கும். என்னது? சீம கருவேலை. அது இறங்கி பார்த்தா தான் வேலி முள்ளுன்னு தெரியும். மேல இருந்து பார்த்தா என்ன செழிப்பா இருக்குப்பா, பச்சை பசேர்ன்னு இருக்குப்பா. பார்த்துக்க. இதை என்ன பண்றான், அந்த நீரை சேமிக்காம என்ன பண்றான்னு பாரு. இந்த நீரை பூரா கடல்ல சேர விடுறான். கடல்ல எப்படி சேருது பாரு. மறுபடி கழிவு நீர் ஆக்குறான். இந்த நீரை சேமிச்சு, பெய்கிற மழையை சேமிச்சு, ஆழ்ந்து கவனி, தூய குடிநீரை இயற்கை சுத்திகரித்து நமக்கு கொடுக்குது.
இதை சேமிச்சு வைக்காம கடலுக்குள்ள விட்டுட்டு அடுத்து என்ன சேட்டையை பாரு. பெரும்பகுதி 6 பல மாதங்கள் நீர் பற்றாக்குறையை சந்திச்சிருது, வறண்டுது. ஏன்னா அங்க போய் நீரை சேமிக்காதனால. அப்ப என்ன செய்து என்ன பண்றான், நீரை கடல்ல விட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கடல் நீரை சுத்திகரிச்சு குடிநீர் ஆக்கிறேன் உங்களுக்கு கொடுக்குறேன்ட்டு போட்டிருக்கான் பாரு. 50,000 கோடி செலவு பண்றாங்க. இயற்கை தூய குடிநீரை கொட்டுது காலில். பிடிச்சிக்க குடிச்சுக்க பிடிச்சிக்க குடிச்சுக்க பிடிச்சிக்க குடிச்சுக்க. நீ கொழுப்படுத்து போய் அதிலே திருப்பி விட்டு அதை சுத்திகரிக்கணும். அது சிரிக்குது. ஏடா பைத்தியக்கார பைய மக்களை, ஏடா உங்களுக்கு அறிவில்லையடா, அறிவில்லை. கடவுள் கடவுள் ஒருத்தன் படகுல போய் கடவுளே என்னை காப்பாற்றணும்னு ஒரு படகுல வருது. ஒரு படகு வா வா அப்படின்னு வந்து பிடிடா கையை, படகுல ஏறான்னு. நீ போ, கடவுள் வரணும், வர்றவார் கடவுள் வருவாருன்ட்டு எவ்வளவோ சொல்லிட்டே வாடா, வரமாட்டேன்டான், போயிட்டாப்ல. திருப்பி ஒருத்தன் உலங்கூர்தியில் வரான் ஹெலிகாப்டர்ல, கட 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 கட. டே வாடா, அந்த கையை பிடிச்சிட்டு மேலே வாடா. போயா, கடவுள் வருவார் என்னை காப்பாத்த. போயிட்டாரு. திருப்பி கப்பல் வருது, கப்பல். வாப்பா கப்பல்ல ஏறுப்பா. வரமாட்டேன், என்னை காப்பாற்ற கடவுள் வருவாருன்னு வம்படியா நிற்கிறாப்புல. இப்போ போயிடுச்சு கப்பல். கடைசியாக தண்ணியை குடிச்சு சாக போகிறேன். அப்போ ஒருத்தர் கேட்குறேன், 3 உங்களை வந்து இவ்வளவு நம்பி இருக்கானு. டேய் பைத்தியக்கார பையில, 3 தடவை போனேன், படகுல போனேன் வாடான்னு கூப்பிட்டேன். மறுபடி இப்போ இதில் உலங்குருதியில் போனேன் ஹெலிகாப்டரில், மறுபடி கப்பலில் போனேன். அவன் எங்கடா என்னை நம்பினா, கடவுள்னா எப்படா வரும்? நான் தான் 3 முறை போய் வாய்ப்பு கொடுத்தேன் வாடான்னு. அப்புறம் வரலைன்னா சாகிறத தவிர என்ன பண்றது? அவன் சாக வேண்டிய ஆள் தான் விட்டு வந்துட்டாப்ல. புரியுதா? அது மாதிரி இந்த மழை, இந்த கடல், இந்த சூரியன், இந்த மேகம் எல்லாம் பார்த்து சிரிக்குது. பைத்தியக்கார பைய உள்ளா. டே அதுக்கு தாண்டா தண்ணி குடிங்க, வாட்டர் குடிக்காதீங்கன்னு சொல்றேன். சோறு தின்னுங்கடா, ரைஸ் திங்காதியடா, சாதம் திங்காதியடா, மானம் கட்டு அறிவு கட்டு போயிருவியடான்னு அதுக்குத்தான் சொல்றேன். தண்ணீரை கொண்டு போய் கடல்ல விட்டுவிட்டுற அந்த காவாளி பயலுக 50,000 கோடிக்கு சுத்தி இருக்கிறான். 50,000 கோடிக்கு எத்தனை நீர்த்தேக்கங்களை வெட்டி இருக்கலாம் என்று அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள் நீங்க ஆழ்ந்து அறிந்து சிந்திக்கணும். பாரு எத்தனை ஏரியா வெட்டியிருக்கலாம். இங்க பாரு, இது மாதிரி எத்தனை ஏரியை வெட்டியிருக்கலாம், எத்தனை ஏரி. இது யாரு? மின்விசிறி, மாவரைக்கிற எந்திரம், மடி கணினி, தையல் மிஷினு, சைக்கிள் சைக்கிள். பாரா பார்த்துக்கிட்டே வாடா, சைக்கிள்ரா சைக்கிள். நல்லா கவனிடா. வண்ண தொலைக்காட்சி பெட்டிடா, ஐயா உபயம்டா. வண்ண தமிழ்நாடு அரசு வண்ண தொலைக்காட்சி பெட்டி பார்த்துக்கடா. மடி கணினி நல்லா கவனிச்சுக்கடா. டே பாரா பாரா, இங்க கவனிடா. டே இங்க கவனிடா. ஏண்டா எல்லாத்தையும் இலவசமா கொடுத்த அந்த பயமக்க ஏன்னா தண்ணீரை மட்டும் 10 ரூபாய்க்கு வித்த? அங்கதான்டா நீ யோசிக்கணும். ஏன் ஒரு மடிக்கணினி என்ன விலை, ஒரு மாவு அரைக்கிறது என்ன விலை, ஒரு இந்த மாவை ஆட்டுறது எம்பிட்டு, ஒரு மசாலா எந்திரம் எவ்வளவு, மசாலா அரைக்கிறது, ஒரு மிதிவண்டி, எல்லாம் இலவசம்டா. நம்ம வந்து இலவசத்தை எதிர்த்த உடனே விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிக்சி. நான் கேட்டேன், அம்மா எங்களுக்கு விலை இல்லை. ஐயா எங்களுக்கு விலை இல்லை, உங்களுக்கு அந்த அவன் கொடுக்குறவனு விலை இல்லாம கொடுத்துட்டானா? இதையெல்லாம் இலவசமாக தர முடிந்த இந்த அதிகாரங்களால் உயிர் தேவையான நீரை தன் நாட்டு குடிகளுக்கு தரமான தூய நீரை ஏன் இலவசமா தர முடியவில்லை? ஏன் தர முடியாது என்றால் கவனி, இதுதான். இலவசமா கொடுத்து விட்டால் இந்த நீரை உறிஞ்சி விற்கிற முதலாளிகள் பாதிக்கப்படுவார்கள். முதலாளிகள் பாதிக்கப்பட்டால் என்ன இழப்பு? இவர்களுக்கு அவர்களிடத்தில் வருகிற கமிஷன் போய்விடும். அதனால்தான் இவர்களை ஆட்சியாளர்கள் அல்ல, தரகர்கள், புரோக்கர்கள் என்று நாம் சொல்ல காரணம் இதுதான்.
இப்ப நாம் வரும்போது எது ஒன்றும் இலவசம் அல்ல. தூய குடிநீர் என் மக்களுக்கு இலவசம். அறிவை வளர்க்கும் கல்வி என் மக்களுக்கு தரமான சிறந்த உயர்ந்த கல்வி இலவசம். உயிர் காக்கும் மருத்துவம் உலகத்தரத்திற்கு இலவசம். பாரு, போத்தல் அடைச்சி விற்கிறான் முதலாளி. தூய குடிநீர் என்று அவன் சொல்றான். இது தூயதல்ல தீயது என்று நாம் சொல்றோம். இந்த புட்டி நீர் ஒவ்வொரு நொடிக்கும் ஒவ்வொரு 8 நொடிக்கும் பல குழந்தைகள் உயிரிழக்குது. ஏன்னா தூய குடிநீர் என்று அவன் நஞ்ச வியாபாரம் பண்றான். நீ இதை பாரு, உனக்கு பார்க்கும்போது தான் உனக்கு தெரியும். மேத்யூ பார்லோ என்கிற நீரியல் எழுத்தாளர் என்ன சொல்றான், இதுல நச்ச கலக்கிறான்டாங்கிறான். இந்த நீர் குடிக்கும் போது ஒரு சுவை வருவதற்காக அவன் இது தூய நீர் அல்ல பாரு, சோ பியூர் வி ப்ராமிஸ் நத்திங். இந்த பாரு, அவன் என்ன பண்றான், இந்த நீரை தூய குடிநீர் என்று டயமெத்தோட் இந்த 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 விஷம் மருந்து கலக்கிறான். 13 மடங்கு இதில் கலக்கிறான். இது பூச்சிக்கொல்லி அல்ல, உயிர்கொல்லி. இதனால என்ன வருதுன்னு நீ நினைக்கிறீன்னா, பிறக்கும் போதே குழந்தை புற்றுநோயோட பிறப்பது, தாய்களுக்கு மார்பு புற்றுநோய் வருவது, 3-4 வந்தது டைமெத்தட். இதில் பார்த்துக்க, உயிர்கொல்லி. பூச்சிக்கொல்லின்னு சொல்லக்கூடாது. ட்ரஸ்ட் இன் எவரி ட்ராப் என்ன சொல்கிறான் பாரு. பூச்சிக்கொல்லின்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னா, அப்பாட்ட கேட்குறாங்க, பூச்சிக்கொல்லின்னா பூச்சிக்கொல்லியை குடித்தா நீ உயிரோடு இருப்பியா, செத்து போவ. அப்படின்னா அதுக்கு பூச்சிக்கொல்லி இல்லை, உயிர்கொல்லி. அதனால இது உயிர்கொல்லி. இந்த நீரை நாம குடிக்கிறோம். அது குடிக்கிற தன்மையோடு இருக்கா? ஆர்கனோ பயாபாஸ், இந்த ஆர்கனோ குளோரிஃபார்ம், இந்த பாரு இதில் அந்த இங்கே பாரு, சுழியம் புள்ளி, சுழியம் 5 மில்லிகிராம் மேலே இருக்கக்கூடாது. ஆனால் சுழியம் புள்ளி சுழியம் 7-3 மில்லிகிராமுக்கு அவன் கலக்கிறான். இந்த பாரு, இது தெரிஞ்சுக்க. அப்புறம் நீ ஓட்டு போடலாம், என்னை ஜெயிக்க வைக்கலாம், நீ போடாமல் கூட போகலாம். எனக்கு ஒன்றும் அதில் நட்டம் இல்லை. நான் என் பிறமை கடமையை செஞ்சுட்டு செத்து போகிறேன். இங்கே பாரு, இது உயிர் கொல்லி. நீ குடிக்கிறது நீர் அல்ல, விஷம், நஞ்சு. அதை தான் அவன் சொல்கிறான் அந்த எழுத்தாளர். அது என்னன்னா, இது குடிக்கிற தன்மையோடு இருக்குன்னு தரச்சான்று தந்தவன் அவன். யாரா சொல்லு, குடிக்கிற தன்மையோடு இந்த நீர் இருக்குது என்று தரச்சான்றிதழ் தந்தவன் நமக்கு எவனும் இல்லை. இவன் குழந்தை நீர் சுவைக்காக இந்த ஃபிக்ஸட், இங்கே பாரு இதில் என்ன பண்ணுறான், ஃபிக்ஸி டஸ்ட்டுங்கிற இந்த மந்திர தூசிங்கிற அந்த சுவைக்காக இந்த மந்திர பொடியை அதில் கலந்து அவன் என்ன செய்யற, குடிக்கும்போது தண்ணீரில் தாக நிற்கும். தண்ணீரால் மனித உடலுக்கு கிடைக்கிற ஆற்றல் கிடைக்கிது. ஏன்னா இவன் சுத்திகரிக்கிறங்கிற பேரில் பியூரிஃபை. நம்ம அப்பா நம்மால் அவர்கள் வெள்ளிமலைன்னு ஒரு மருத்துவர், அவர் அலோபதி மருத்துவர் தான். அவர்கிட்ட போய், வெள்ளிமலை நான் தண்ணீரை சுட வச்சு குடிக்கலாமான்னு கேட்குறாங்க. ஆழ்வார், உனக்கு என்ன பைத்தியமா, தண்ணீரை எதுக்கு சுட வைக்கிற? தண்ணீருக்குள்ள கண்ணுக்கு தெரியாத பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கு, அதுதான் தண்ணீர். அந்த தண்ணீரை குடிக்கும் போது மனித உடலுக்குள் போய் அந்த நுண்ணுயிர்கள் மனித உடலுக்கு ஆற்றலை பெருக்கி கொடுக்குது. இப்ப காய்ச்சல்னா அந்த தண்ணீரை குடிச்சாதான் அந்த காய்ச்சலை உருவாக்கிய நோயோட போய் இது சண்டை செஞ்சு குணப்படுத்தும். ஆனா தண்ணீரை சூடு பண்ணி விட்டால் அந்த நுண்ணுயிர்கள் செத்து போனால் எது போய் அந்த நோயை குணப்படுத்தும்? இந்த கேள்வியை நம்ம அப்பாட்ட கேட்டது வெள்ளிமலைங்கிற மருத்துவர். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இவன் தண்ணீரை சூடு பண்ணாலே அந்த நுண்ணுயிர்கள் செத்து போயிரும்னா, இவன் பியூரிஃபை அப்படிங்கிற பேர்ல நம்மளை சுத்திகரிக்கிறேங்கிற பேர்ல நல்லா கவனிச்சுக்க, பல்லாயிரக்கணக்கான இந்த நச்சு பொருள்களை போட்டு, இந்த மாதிரி இந்த போத்தல் நினைக்காத, இந்த போத்தலை தயாரிக்கிறது பெட்ரோலியம் மூலப்பொருள். பெட்ரோலில் கடைசி கழிவு தான் தாறு, இந்த பிளாஸ்டிக்கு. 162 மில்லி லிட்டர் பெட்ரோல் ஒரு போத்தலை தயாரிக்க தேவைப்படுது. பயந்துராத, நல்லா கவனி. இதில் இந்த லட்சக்கணக்கான போத்தல்களை தயாரிக்க 1800 கிலோ இந்த இதுக்கு பெட்ரோல் எரிக்க வேண்டியதுக்கு இது 1800 கிலோ கார்பன் டை ஆக்சைடு கரியமிலை வாயுவை நச்சுக்காற்றை வெளியிடுது. இவன் சாதாரணமான ஆள் கிடையாது.
இப்ப அதுக்குள்ள இருக்க நுண்ணுயிரிகள் கொன்றதுனால தண்ணீரை நாம குடிப்போம், தாக நிற்கும். தண்ணீரால மனித உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்காது. அதனால என்ன செய்யுதுன்னா முட்டி வலி, சோர்வு எல்லாம் வருது, கண் பார்வையின் இழப்பு எல்லாம் வந்துடுது. பிறக்கும் போதே குழந்தை புற்றுநோயோட வந்துடுது. பிறந்து 3 வருஷத்துல புற்றுநோய் வருது. இது தாய்ப்பாலை தவிர எதுவும் செய்யல. புற்றுநோய்ங்கிறது புகையில சாப்பிட்டா, ஹார்ன்ஸ் சாப்பிட்டா, பான்பராக்கு போட்டா வரும்னு நினைச்சேன். தாயின் மாரில் பால் குடிச்சதை தவிர ஒன்றும் செய்யல. இதுக்கு ஏன் வந்துச்சு? ஏன்னா நீர் விஷமாயிருச்சு, சோறு விஷமாயிருச்சு, காற்று விஷமாயிருச்சு. காரணம் யாரு? இந்த ஆட்சியாளர்கள். உனக்கு புரியுதா? இந்த சூழலில் நீ உன்னுடைய பிள்ளைகளை, பேரன் பேத்திகளை, அடுத்த தலைமுறை நம் பரம்பரையை விட்டு விட்டு செல்ல போகிறாயா, இல்லை வாழ்வதற்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கி விட்டு செல்ல போகிறாயா? இதுதான் தாய்க்கு புற்றுநோய். இங்க வர அந்த அயோக்கிய பையில 1 லிட்டர் தண்ணீர் நம்ம கிட்ட 30 காசுக்கு உறிஞ்சி எடுக்கிறான். தாமிரபரணி எல்லா நதிகளிலும் 30 காசுக்கு எடுக்கிறான். ஆனால் எவ்வளவுக்கு விற்கிறான்? 1 லிட்டர் தண்ணீரை, அதே தண்ணீரை 20 ரூபாய்க்கு விற்கிறான். கொள்ளை லாபம் அடிக்கிறான். பாத்துக்க, 30 காசு 30 ரூபாய், எத்தனை மடங்கு லாபம்னு பாத்துக்க. அதுல விண்ணூர்தி நிலையத்துக்கு வந்து தாகம்னு நீ சொன்னீன்னா 1 மடக்கு தாண்டா இருக்கும். வேணா வந்து குடிச்சு பாரு. 1 மடக்கு 20 ரூபா. இந்த இவ்வளவு தாண்டா கொடுப்பான் அப்படின்னா முடிஞ்சிடும் 20 ரூபா. நான் அப்படித்தான் கேட்டேன். 1 மடக்கு 20 ரூபா. போங்கன்னு எந்த காலத்துக்கு இப்ப 40 ரூபாய்னுங்கிறேன். துரைகிட்ட கேட்டேன், என்ன எந்த காலத்துக்கு இப்ப 40 ரூபாய்னுங்கிறாப்ல. இங்க பாரு சாமி, பாரு சாமி, இதெல்லாம் என்னென்ன சாமி? நம்ம ஆத்தாளப்பனுக்கு, அக்கா தங்கச்சிக்கு கிடைக்காத தண்ணீர் இந்த முதலாளி பயலுக்கு மட்டும் எப்படா கிடைக்குது? இந்த கேள்வியை நீ கேட்கணும்டா. எல்லா காலத்திலும் அவனுக்கு மட்டும் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்க காரணம் என்ன? என் ஆத்தா குடத்தை தூக்கிட்டு அலைகிறா, என் அப்பன் அலைகிறான், என் தங்கச்சி, என் பெரியம்மா, சின்னம்மா எல்லாரும் நாங்கள் தண்ணீரை தேடி வேட்டையாடும் போது அலைபேசியில் அழைச்சு பேசினவன எத்தனை லிட்டர் தண்ணீர் வேணாலும் அடுத்தவனுடைய வீட்டில் இறக்குறானே, அவனுக்கு எப்படி வருது? இந்த கேள்வியை கேட்டுட்டினா நீ ஏன் ஆளு, இல்லைனா நீ டிவிக்கு போக வேண்டியதுதான். பாரு பாரு, இங்க பாரா, அழைச்சு பேசணும்னு வந்துருதுடா. அழைச்சு பேசணும்னு வந்துருது. கோடை காலத்துல பாரு, நல்லா கவனிடா டேய். கோடை காலத்துல தண்ணி எங்க இருக்கும்டா? கல்குவாரியில அப்படியே தேங்கி கிடக்கிற கேடுகட்ட, கேவலங்கட்ட, எலி செத்து, பாம்பு செத்து, பூச்சி செத்து, தவளை செத்து, எல்லா பறவைகளும் கழுவிட்டு கிடக்கிற அந்த கரும்பச்சையில் இருக்கிற அந்த அழுக்கு தண்ணியை சுத்திகரிச்சு கொண்டாந்து வித்துட்டு போறான். நீ தாகத்துல எதை குடிக்கிறோம், ஏன் குடிக்கிறோம், எதுவும் தெரியாம குடிச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க. இத நானும் சொல்லலைன்னு வச்சுக்க, ஒரு வயலும் சொல்ல மாட்டேன். கேட்டுக்க கேட்டுக்க, போட்டா போடு, போடலைன்னா போ. பாரு 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 டேய் பாரு, இதெல்லாம் எதுக்கு அப்படியே வச்சிருக்கேன்? தோண்டினவனை புதைக்க. இந்த மாதிரி எலி செத்து கிடக்கு பாத்தியா? எப்படி எப்படி கிடக்கு? அப்படி கிடக்குறாப்ல. அது எப்படி குடிக்கிறாப்ல பாத்தியா? ஸ்டைலா குடிக்கிறாப்ல. தண்ணீர் இங்க சொன்னான்ல என் தம்பி, உலகத்துல எங்க அண்ணன் மட்டும்தான் கேட்டான், நீ தண்ணீரை விற்பனைக்கு வரும்போது உலக உயிர்களின் தேவையை வெறும் மனித தேவைக்கான சந்தையாக மாற்றினார்கள் இவர்கள். இப்ப இது என்ன வருதுன்னா, நமக்கு தண்ணினா காசு கொடுத்து வாங்கி குடிச்சிட முடியுது. மற்ற உயிரினங்கள் எப்படி இந்த தண்ணீரை குடிக்கும் என்று ஒரு நொடி கூட இவன் சிந்திக்கல. இந்த பாரு எப்படி தள்ளாடுதுன்னு பாரா. டேய், நம்ம போய் போகும்போதே தம்பி 2 போத்தல் வாங்கிட்டு வந்துருன்றோம். அடிச்சா குடுவில. இந்த பாரு, என் தம்பி துறை சொன்னான்ல, அணிலுக்காக எங்க அண்ணன் தான் போராடுறா அப்படின்னு. இந்த பாரா, டே பாரா, டே பாரா எப்படி கெஞ்சுதுன்னு பாரா. அந்த போத்தலை கையில வச்சிருக்கேன் உங்க அண்ணன் தான்டா. இந்த பாரா பாரா, இது காட்டுறது நிறைய காணொளி தேடணும், கிடைக்கல. இங்க பாரு, இது உனக்கு ஒரு மாதிரிக்கு காட்டுறேன், புரிஞ்சுக்கிறான்னு நினைக்கிறேன். பாம்புடா, விஷ பாம்புடா,
கொத்திப்புறம் கொன்னூரும் நினைக்காம தண்ணியை ஊத்துறாரா, குடிச்சிட்டு போதுரா. டே இந்த பாவமெல்லாம் உங்களை நல்லா இருக்க விடாதரா. டே சாமி, டே இங்க பாரா பாரா, மாடு நிலைமைய பாரா, தேனீக்கள் நிலைமைய பாரா. டே தேனீக்கள் நிலைமை, தேனீலாம் செத்து போச்சுன்னா நம்ம செத்து போயிடுவோம்டா. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுங்கிற விஞ்ஞானி சொல்றான்டா, 4 ஆண்டு கூட மானுட சமூகம் இருக்காதுன்னு. தேனீக்கள் இல்லைன்னா எதுவும் பூக்கும்டா, காய்க்காதுடா. மிகப்பெரிய உணவு பஞ்சம் வந்து சோத்துக்கலாம செத்து போயிடுவோம்டா. பாரா டே பாரா, இந்த சிட்டுக்குருவிலாம் பண்ண பாவம் என்னடா. இந்த பூமியில இந்த மனுஷப்பைய வாழ்றதுக்கு எல்லாத்தையும் கொள்றான்டா. டே கொள்றான்டா. இங்க பாரா, டே இங்க பாரா, கொத்த வர பாம்பு தவிச்சு நிக்கிறத பாரா. பாரா இங்க பாரா, எறும்பு பாரா என்ன பாடுபடுது பாரா. பார்த்துக்கடா சாமி, புரியுதா? இனிமே நான் போராட்டம். இந்த எறும்பு ஆடு மாடு நாய் நரிக்கெல்லாம் ஓட்டுரிமை கொடுங்கன்னு கேட்க போறேன். இந்த எஸ்ஐஆர்ல ஒரு திருத்தத்துல, ஏன்னா அப்பத்தான் அதுதான் நல்ல தலைவர்களை தேர்வு செய்யும்னு நான் உறுதியா நம்புறேன். சரிதானங்க? சரிதானே? அதான் சரின்ட்டாப்ல. பாருடா, இவன் யாரு தெரியுதுல்லடா? மண்டக்கரம் பிடிச்ச ஆனா அத்தனை அயோக்கிய பயிலையும் மண்டைய போட்டதுடா. நீ பாருடா, பார்த்துக்க. இந்த கொரோனா கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி உலகத்தை உரைய வைத்துட்டு, உலகத்தை உரைய வைத்துட்டது. இது எது கண்ணன் காட்டுறேன்னா, இந்த கொரோனா நேரத்தில் ஊரடங்கு போட்டிருந்தான். ஒரு பயம் வீட்டை விட்டு வரல. எங்கேயாவது ஜவுளி கடை திறந்திருக்கா, நல்ல பட்டுப்புடையை வாங்கி சேமிச்சு வைக்கலாம் எவனும் நினைக்கல. எங்கேயாவது நகைக்கடை திறந்திருக்கா, நிறைய நகையை வாங்கி பூட்டி வைக்கலாம்னு நினைக்கல. எங்கேயாவது கார் ஷோரூம் இருக்கா, வாங்கி காரை வாங்கி வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தலாம்னு நினைக்கல. அன்னைக்கு குடிக்கலைன்னா செத்து போவான்னா பல காலம் மூடி இருந்தது டாஸ்மார்க்கு, ஒரு வயலும் ஜாகலை. கொரோனா வந்தான் செத்தானே ஒழிய குடிக்காம ஒரு வயலும் ஜாகலை. இங்க பாரு, அதனால என்ன, உறுதியா நம்ம வந்தா டாஸ்மார்க்க மூடுறோம். புரியுதா? இங்க பாரு, இங்க பாரு, இல்ல குடிக்காம செத்து போயிடுவான்னா நல்லா இருக்கா செத்து போப்பா, தயவு செய்து செத்துப்போ. பாரு பாரு, கொரோனா காலத்துல இவன் தேடுனது தங்க வாங்கவோ, காரு வாங்கவோ, உடவை வாங்கவோ, உடை வாங்கவோ அலையில. எதுக்கு அலைஞ்சான்னா, மளிகை கடை திறந்திருக்கா, தண்ணி எங்க கிடைக்கும், சோறு எங்க கிடைக்கும். இதுல கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி உனக்கு கற்பிச்சது என்ன, எது இல்லாமலும் வாழ முடியும். தங்கம் இல்லாமல், வைரம் இல்லாமல், கார் இல்லாமல், எது இல்லாமலும், தொலைக்காட்சி இல்லாமல், குளிரூட்டி இல்லாமல், குளிர் சாதனம் இல்லாமல், எது இல்லாமலும் வாழ முடியும். ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது என்பதை அந்த நுண்ணுயிரி உணர்த்திச்சு. இப்ப இதை நீ பார்க்கணும். இது என்ன? டெவலப். சிரிக்காத, சிந்திச்சுக்க. வளர்ச்சி. அந்த வீடு எம்பிட்டு இருக்கும், ஒரு 4-5 கோடி இருக்கும்டா வச்சுக்கடா, குறைச்சு போடும். இந்த கார் எம்பிட்டு இருக்கும், 1 கோடி. இதுக்கு பேர் என்ன? வளர்ச்சி. காரு நிறைய பெட்ரோல் இருக்கு, பேர் என்ன? டேங்கு நிறைய இருக்குடா, வளர்ச்சி. ஆனா டிக்கியில 4 உடம் வாயை பொழந்துகிட்டு இருக்கு, அதுக்கு பேர் என்ன? வறட்சி. இப்ப இந்த வீடை கட்டின தண்ணி நான் இல்லாம கட்டினியா? இல்ல. காரை தயாரிச்சா நான் இல்லாம தயாரிச்சியா? இல்ல. தனோ வாஸ் நான் இல்லாம ஒண்ணு நோ யூஸ். ஆனா எல்லாமே இருக்கு, பானை காலியா இருக்கு. இதில் எதுவில்லாமலும் வாழ முடியும், நீர் இல்லாமல் வாழ முடியாது. இதை தாண்டா பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம் மூதாதை நீரின்றி அமையாது உலகன் படிட்டாண்டா. இங்க பாரு, அடுத்து பாரு, காரு வளர்ச்சிடா, டெவலப். இது என்னடா? எங்கூர் தான், ராமநாதபுரம். மோட்டர் பைக்கு எம்பிட்டா, மோட்டர் பைக்கு லட்சம். டேங்கு நிறைய பெட்ரோல், ஆனா குடங்கள் காலியாக இருக்குது. இதுக்கு பேர் என்ன? வளர்ச்சி. வளர்ச்சி. நீர் வேட்டைக்கு கற்கால மனிதர்களைப் போல எங்களவர்கள் கற்காலத்தில் கூட நாம் இவ்வளவு நீர் வேட்டைக்கு போல. ஏன்? நீர் இருந்தது. பாத்துக்க பாத்துக்க, இப்ப தெரிஞ்சுக்க.
இதுக்கு பேர் என்னடா? சமூக சமநிலைடா, டெவலப். அடுக்குமாடி கட்டடம், குளிக்க நீச்சல் குளத்தில் தண்ணீர், பக்கத்திலே தாய்மார்கள் வெறுங்குடத்தோடு குடிக்க இல்லை தண்ணீர். பேர் என்னடா? டெவலப்டா. டேய், என் உடன் பிறந்தானே டெவலப். இது என்னடா? டெவலப். இதெல்லாம் வளர்ச்சியில் வருகிறது. என் உடன் பிறந்தவனே, வளர்ச்சியில் வருகிறது. பார்த்துக்க. செல்போன் இல்லாம, ஏசி இல்லாம, ஃப்ரிட்ஜ் இல்லாம, நகை இல்லாம, எதெல்லாமல் வாழ முடியும். ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் உன்னால் வாழ முடியாது. பார்த்துக்க. இது என்னன்னு பாத்தியா? இது யாருன்னு பாரு, இந்த நாடை பாரு. இது வெனிசுலா. இதுக்கு முன்னாடி நான் காட்டினது வெனிசுலா. சாவேஸ் அந்த நாட்டின் அதிபரை அந்த நிலத்தில் இருக்கிற எண்ணெய் கிணறுகள், அமெரிக்க எண்ணெய் கிணறுகள் வரைக்கும் என்ன பண்ணா, அரசுடைமை ஆக்கிட்டான். அதனால என்னாச்சு? பெட்ரோல் டீசல் விலை 10 ரூபாய்க்கு வித்தான். ஆனால் வேளாண்மையை கைவிட்டு தொழில் வளர்ச்சி என்று போன்றதனால் மிகப்பெரிய பஞ்சத்தை சந்தித்து அந்த நிலத்தில் காக்கை, குருவி, கொக்கு, நாய், நரி எல்லாவற்றையும் தின்று தீர்த்தார்கள். கடைசியா என்ன ஆயிடுச்சு? வறுமை. அப்ப என்ன பண்ணா? காலுக்கு கீழே பணம். அந்த காட்சி தான் முதல்ல பார்த்தா. மிதித்து மக்கள் ஓடுகிறார்கள். பணத்தை குனிஞ்சு ஒருத்தம் கூட எடுக்கல. ஏன்? பயன் இல்லை. எதை நோக்கி ஓடினார்கள்? கடைகளை உடைச்சு ரொட்டி துண்டை தூக்க ஓடினார்கள். இந்த நாடு என்னன்னு நினைக்கிற? இந்த மாதிரி பணத்தை பாரா நடந்து போறான்டா, ஒருத்தம் கூட குனிஞ்சு எடுக்கலடா. இது யாரு? இலங்கை. இவன் என்ன? 1 கிலோ ஆப்பிள் 1000 ரூபாய், 1 லிட்டர் பெட்ரோல் 5000, 1 லிட்டர் தண்ணீர் 1000. வீதிக்கு வந்துட்டான்டா. வீதிக்கு வந்துட்டான். புரட்சி, கிளர்ச்சி. என்னாச்சு? பலகாலம் அதிபராக இருந்தவன், 3 விழுக்காடு வாக்கை வச்சிருந்தவன் அனுரா திசநாயக்கா. 3 விழுக்காடு தான். சனதா விக்தி புரமனா 53 விழுக்காடு வாக்கை பெற்றது அதிபராயிட்டான். ஏன்? கிளர்ச்சி. புரட்சியாளர் நெல்லின் சொல்லுகிறான், இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே கிளர்ந்து எழுந்து புரட்சியை முன்னெடுப்பார்கள். அந்த நிலை இந்த நிலத்தில் உருவாகும். அந்த புரட்சிக்கு இந்த மகனும் அவன் தம்பி தங்கைகளும் தலைமை ஏற்போம். இது நீ பாப்ப. இந்த மாதிரி இலங்கை இறுதியாரு. இந்த இலங்கையை நீ கவனிக்கணும். இந்த இலங்கையில ராஜபக்ச அதிபர் வீடு மக்கள் முற்றுகையிடுகிறான். விலை உயர்ந்த கார்கள் அடிக்க வைக்கப்பட்டிருந்தது. என் உடன் பிறந்தானே ஒருவன் கூட காரை எடுத்துக்கிட்டு போல. காருக்கு தீ வச்சு கொளுத்திட்டு போனான். ஏன்? அவனுக்கு வேண்டியது கார் அல்ல, நீரும் சோறும். இதை தெரிஞ்சுக்க. இங்க பாரு யாருன்னு. இவர் யாருன்னு பார்த்தாடா? பங்களாதேஷ் வங்க தேசத்தின் தந்தை முஜிபுர் ரஹ்மான். இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் விடுதலை. பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ். காரணம் என்ன? இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் ஒரே மதம், ஓர் இறை, ஒரே வழி, நபிகள் நாயகத்தின் மொழி. பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ் தனி நாடு. ஏன்? உருது ஆட்சி மொழி, அதிகார மொழி. முகமது அலி ஜின்னா டாக்கா பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மானும் அவன் நண்பனும் உருது ஆட்சி மொழி என்றால் என் தாய்மொழி வங்க மொழி என்னானது என்ற குரலை எழுப்பினான். கிளர்ச்சி, புரட்சி. தனி நாடு. மொழியின் அடிப்படையிலே, மொழி இனம் அடிப்படையிலே தேசம். அந்த தேசத்தின் தந்தை முஜிபுர் ரஹ்மான். விடுதலை பெற்ற நாட்டின் தந்தையை கழுத்து மேலே ஏறி நின்று கழுத்தை துண்டாக உடைத்து வீழ்த்தினான். காரணம் கிளர்ச்சி, பொருளாதார வீழ்ச்சி, பின்னடைவு. இலங்கையில் வந்தது, வெனிசுலாவில் வந்தது, வங்கதேச, இன்று நேபாளத்தில் வந்தது, நாளை இங்கு வராது என்று யார் இதிலே உறுதி தர முடியும்? பாருங்கள் கிளர்ச்சி. வாழ முடியாது என்ற சூழல் வந்தால் கிளர்ச்சி.
அந்த நிலைக்கு போவதற்கு முன்பு இனமான மூக்க என்னுயிர் சொந்தங்கள் தெளிந்து அறிந்து கிளர்ந்து எழ வேண்டும் என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களின் விருப்பம். அதற்காகவே இது போன்ற கருத்தியல் கூட்டங்கள், மாநாடுகள். நிலத்தடி நீர், இங்கே பேசிய நம்முடைய அப்பா கல்லு நல்லசாமி அவர்கள் குறிப்பிட்டார்கள். நிலத்தடி நீர் என்பது மனிதர்களுக்கானது அல்ல. நம்முடைய தந்தை பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள், நீர் பூமிக்கு மேலே தேங்கி இருக்கிறது மனித பயன்பாடு, பூமிக்கு உள்ளே இருப்பது மரங்கள், செடி கொடி, தாவரங்களுக்கானது. பாரு, நீ இப்ப எத்தனை ஆயிரம் அடிக்கு இப்போ குழி போடுற பாரு, எத்தனை ஆயிரம் அடிக்கு உள்ள போகுது பாரு. 100 அடியில் 1000 அடிக்கு கீழே துளையிட்டு நீ நீரை உறிஞ்சி எடுக்கிற. ஆனால் இந்த மரங்கள் 1000 அடிக்கு கீழே, 400-500 அடிக்கு கீழே வேற இறக்கி நீரை எடுத்துக்கொண்டு வர முடியுமா? ஏன் சிந்திக்கவில்லை? ஏன் 1000 அடிக்கு கீழே போகிறாய், நீரை உறிஞ்சி கொண்டு வருகிறாய். பார், அங்கே பனை, தென்னை 1000 அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி கொண்டு வருகிற வாழக்கூடிய ஆற்றல் பெற்ற பனை கழுத்து முறிஞ்சு சாகிறது என்றால் 1000 அடிக்கு கீழே தண்ணீர் இல்லை என்பதை உணர்த்துது. உன் நிலம் பாலைவனமாய் கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. அதுக்கு பாரு, இப்ப 1000 அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சும் போது கடல் நீர் மட்டத்துக்கு கீழே நீ போயிடுற. அப்ப கடல் நீர் உள்ள வந்துருது, நிலத்தடி நீர் எல்லாம் உப்பாயிருது, ஒன்றுக்கும் பயன்படாத ஆயிருது. அப்ப 1000 அடிக்கு கீழே உறிஞ்சு கடல் நீர் பூமிக்குள்ளே புகுந்து விட்டால் எதற்கும் பயன்படாது. இங்கே பார், நம்முடைய மூதாதை இளங்கோவடிகள் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்தால் நல்ல இயல்பளந்து நிலம் நடுக்குவற்று பாலை எனும் படிமம் கொள்ளும் என்று பாடுறார். முல்லை என்ன செய்யற? காடுகளை எல்லாம் அழிச்சிடுற. குறிஞ்சி மலையெல்லாம் நொறுக்கிற, கல்குவாரி. அப்ப நிலம் என்ன ஆயிருது? பாலை எனும் படிமம் கொன்றது. புரியுதா? எந்த உயிரினமும் வாழக்கூடிய வாய்ப்பு இல்லாது பூமி மாறிடுது. ஆக்குறது யாரு? நீதான். இப்ப கடைசிக்கு எங்க வர்றான்? இதுவரை நான் பேசினேன் அண்ணன், இப்ப நம்ம எல்லாருடைய ஆத்தா பேசுறா. யாரு? தண்ணீர். உலக உயிர்களின் மாதா, உலக உயிர்களின் தாய், எல்லா உயிருக்கும் பாலூட்டிய நம் பெருந்தாய் பேசுறா. தண்ணீரின் கண்ணீர் என்ன சொல்றா? என்னரும் பிள்ளைகளே, என்னருமை செல்வங்களே, எல்லாருக்குமாகத்தான் நான் பூமியிலே மழையாக விழுந்தேன், தூய நீராக விழுந்தேன். அதை நீ என்னவாக்கி வச்சிருக்கிறாய் பார். இது என்னன்னு நினைக்கிற? இது ஆறுல, காவிரி ஆற்றில் அவன் திறந்து விட்ட தண்ணீடா? டேய் பாரா ஒரு தடவை. என்ன செய்யறான்? ஆலை கழிவுகளை, சாய கழிவுகளை சேர்த்து வைக்கிறான். நமக்கு தண்ணீர் திறக்கும் போது அதோட சேர்த்து திறக்கிறான். எப்படி வருது பார். இந்த நீரை நதியெங்கும் ஓட விட்டு அந்த நீரை நிலத்துல பாசனத்துக்கு பயன்படுத்தினால் இந்த நீர் நஞ்சு. அது போய் நிலத்துல படிந்தால் என்ன விளையும்? நஞ்சு. இந்த நீரை எடுத்து குடித்தால் என்ன குடிக்கிறாய்? விஷத்தை. இந்த நீரை மற்ற உயிரினங்கள், மான், யானை, புலி, சிங்கம், கரடி, கொக்கு, குயில், மாயில் எல்லாம் குடிக்கிறது. எதை குடிக்கிறது? விஷத்தை. பார் என்ன பண்ணி வச்சிருக்கா என்பர். என்ன கேட்கிறா? இப்படியாடா நான் உங்களுக்கு தந்தேன், இப்படியா தந்த, அதை நினைச்சுத்தாண்டா நான் கண்ணீர் வடிக்கிறேன். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, நான் பெற்ற செல்வங்களே, உங்களை நினைச்சு தாண்டா நான் அழுகிறேன். இங்க பாரடா என் மக்களே, என் பிள்ளை செல்வமே, பாரடா உன் தாயின் வயிற்றிலே, உன் தாயின் வயிற்றிலே உன்னை பத்திரமாக உன் தாயின் கருப்பையிலே தண்ணீர் குடத்திலே நான் தாண்டா உன்னை சுமக்கிறேன். பாரா, கையை கால அசைச்சு இதமான வெப்பத்தில் உன்னை பத்திரமாக பாதுகாத்து வச்சது நான் தாண்டா உன் தாயின் கருப்பைக்குள்ளே. பிறக்கும் போது மகனே, என் மகளே, என்னை உடைத்து தாண்டா பிறந்தாய். அந்த குடத்தை, உன் தாயின் பனி குடத்தை உடைத்து தாண்டா பிறந்தாய். பிறந்த உடனேயே நான் தாண்டா உன் உடலில் ஒட்டியிருக்க அழுக்கை துடைத்து குளிக்க வச்சேன். பாரா, பாரா நான் பெற்ற மகனே, பார், நான் தாண்டா உன்னை குளிக்க வச்சேன். உன் தாயின் மாறல முதன்முறை பசிக்கு பால் உடித்தாயடா, பால் நான் தாண்டா. வெள்ளை நிறத்தில் உன் தாயின் மார்பு வலியே பாலாக வந்து பசிதித்தவள் நான் தாண்டா. பாரடா, பாரடா நான் பெற்ற மகனே,
பாரடா, பார், உன் தாயின் மாறில் பால் நான் தான். பார் பார், அவள் உண்ட தண்ணீரின் வழியாக நான் தானடா சோறு உண்டாய் பசிக்கு. பசிக்கு நான் இல்லாத ஏதடா உனக்கு உணவு? அரிசி ஏது, பருப்பு ஏது, காய்கறி ஏது, கனிகள் ஏது? நான் இல்லாது வாழை ஏது, தென்னை ஏது, மா ஏது, திராட்சை ஏது, கரும்பு ஏது, பூசணி ஏது, நெல்லி ஏது, மா ஏது, பால் ஏது, பழம் ஏது, பருப்பு ஏது? எதுவும் இல்லை நான் இல்லாது. சோறும் நீரும் உனக்கு கொடுத்து வளர்த்தவள் நான் தானடா. பாரடா என் அன்பு மகனே, பார் பார், நீ வளர்ந்து மகளே நீ பூப்பெய்தாய், பெருமனுஷியானாய், உன்னை நன்னீராட்டு என்று குளிக்க வைத்தவள் நான் தானடா மகளே, நான் தான். பார், நான் தான். பார், பாரடா பார், நீ வணங்குகிற கோயில் குடமுழுக்கு நன்னீராட்டு நான் தானடா. பாரடா, நான் தான், நான் தான் என் மக்களே. பார், தீர்த்தம் புனித நீர் நான் தான், நான் தான். நீ செய்த பாவத்தை தொலைக்க புனித நீர் என்று கங்கை, யமுனை, சரஸ்வதி என்று முன்னதிகளும் கலக்கிற இடத்தில் குளிக்க வந்தாயடா, நான் தானடா. அது உன் பாவத்தை போக்கிய தாய் நான் தானடா. பாரடா, நான் தான். உன் பாவத்தை கழுவியவளும் நான் தான். பார், மகிழ்ச்சியில் சிரித்தாய், கண்ணீராக வழிந்ததும் நான் தான். துயரத்தை வடிக்க முடியாமல் அழுதாய், கண்ணீராக வந்தவளும் உன் துயரத்தை வடித்து கழுவியவளும் கண்ணீர் வழியே நான் தான். பாரடா மகனே, பார் பார், வளர்ந்தாய், வாழ்ந்தாய், வாழ்ந்தாய், இறந்தாய், நான் தானடா. பிறந்தாய், குளிக்க வைத்தேன், இறந்தாய், நான் தானடா குளிக்க வைத்தேன். உன் இறுதி பயணத்தை தொடர்ந்தாய், பிறக்கும் போது பனி குடத்தை உடைத்து வெளியே வந்து பிறந்தாய், இறந்த போது குடத்தை உடைத்து உன் பயணத்தை தொடர்ந்தாய். பாரடா மகனே, புதைந்தாய், புதைந்தாய், பூமிக்குள் இறுதியாக புதைந்தாய். உன்னை மூழ்கி உன் சவக்குழியை மொழியவன் நான் தானடா மகனே, நான் தான். பார், உன் சமாதியை எரிந்தாய், 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 சாம்பலானாய், என்னில் தானடா உன்னை கரைத்தார்கள். பாரடா என் அன்பு மகனே, பாரடா என் அன்பு மகளே, என்னில் தானடா நீ இறுதியாக கரைந்தாய். தாய்ப்பாலை, தாய்ப்பாலை யாராவது வியாபாரம் செய்வார்களாடா பிள்ளைகளே? என்னை எப்படிடா உங்களுக்கு விற்கலாம் என்று எண்ணம் வந்தது? எப்படியடா, எப்படியடா என் பிள்ளைகளே, எப்படி எப்படி என்னை வித்து பிழைக்கலாம்? தண்ணீரும் தாய்ப்பாலும் மலிவாக கிடைப்பதனாலே இந்த மானுட பதர்கள் மதிப்பதில்லை என்று உங்கள் கவி பேரரசு வைரமுத்து படிச்சனதை படிக்கவில்லையா என் பிள்ளைகளே? தண்ணீரும் தாய்ப்பாலும் மலிவாக கிடைப்பதால் மதிப்பற்று போய்விட்டதா மானுட சமூகத்தில்? காலடியில் மிதிபடுவதால் பூமியின் மகத்துவம் தெரியாத மக்கு பிள்ளைகளாடா நீங்கள்? என்னரும் பிள்ளைகளே, பாருங்கள், இப்படி ஒரு நாள் நான் மறைந்து வறண்டு இல்லாது போனால் என்னரும் செல்வங்களே, உங்கள் நிலை என்னடா? நிலம் மறண்டு, ஏரி குளம் மறண்டு, மரம் மட்டையெல்லாம் பட்டு வாடி நீரற்ற நிலமாகி சோறும் நீரும் இல்லாது எப்படியடா என் பிள்ளைகளை வாழ்வீர்கள்? எப்படி எப்படி வாழ்வீர்கள்? பார், நீருக்கும் சோறுக்கும் நீங்கள் கையேந்தி நிற்கிற நிலைமையை பார்த்துத்தான் உங்கள் தாய், உங்களை பெற்றவள், பல கோடி ஆண்டுகளாக உங்களுக்கு நீரும் சோறும் கொடுத்து வளர்த்த தாய் நான் 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 என் அன்பு மக்களே, கண்ணீர் வடிக்கிறேன், கண்ணீர் வடிக்கிறேன். இது தண்ணீரின் கண்ணீர் அல்ல என் பிள்ளைகளே, உங்களை பெற்று பாலூட்டி வளர்த்த தாயின் கண்ணீர்
என்று நம் தண்ணீர் தாய் கண்ணீர் வடிக்கிறாள் என் உடன் பிறந்தார்களே. பாருங்கள் பாருங்கள், இங்கே பார், உன் பாட்டன் உன் தாத்தன் அருவியிலே ஆறிலே நீரை குடித்தான். உன் அப்பன் உன் பெரியப்பன் ஏரி குளத்திலே குடித்தான், கிணத்திலே குடித்தான். நீங்கள் போத்தலிலே குடிக்கிறீர்கள். வருங்கால உங்கள் பிள்ளைகள் எதை குடிப்பார்கள்? நான் பெற்ற மக்களே, பாருங்கள் பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணீருக்கு எதை குடிப்பார்கள்? ஒருவேளை மூத்திரத்தை குடிப்பார்களா? மூத்திரத்தை, அந்த மூத்திரம் கூட எண்ணெயை குடித்தாத்தானே என் அருமை பிள்ளைகளே வரும் வரும். பார் பார், சோறு தந்தது நான், நீரு வயிறு உயிர் வாழ்க்கை. நன்றாக கவனி, நன்றாக கவனி. நீரு சோறு வயிறு உயிர் வாழ்க்கை எல்லாவற்றையும் தந்தது நான் தான். என்னை ஏன் என் பிள்ளைகளை மறந்தீர்கள்? என்னை ஏன் மறந்தீர்கள்? ஏன்? இதுவெல்லாம் நான் இல்லாது வாழ்க்கை இல்லை என்று என்றைக்கு அறிவீர்களோ அறிவு வருமோ அன்றுதான் என் அருமை உங்களுக்கு தெரிய வரும். அன்றுதான் என் அருமை உங்களுக்கு தெரிய வரும். ஒவ்வொரு என் துளியும் உயிர் துளி பல்லுயிர்க்கும் பகிர்ந்தளி நீரின்றி அமையாத உலகு, அதை நினைவில் நிறுத்தி பழகு. என் அன்பு பிள்ளைகளே, நினைவில் நிறுத்தி பழகு, நினைவில் நிறுத்தி பழகு. தண்ணீரின் மாநாட்டை உங்கள் மகன் என் தண்ணீர் தாயின் கண்ணீரோட முடிக்கிறேன், கண்ணீரோட முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நீரின்றி அமையாத உலகு, அவள் பிள்ளையின் ஆட்சியிலே தண்ணீர் விற்பனைக்கு அல்ல, தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைவேன். தூய குடிநீரை என் நாட்டு மக்களுக்கு நான் தூய குடிநீரை சரியாக சமமாக இலவசமாக விநியோகம் செய்வேன் என்ற உறுதியை என் தண்ணீர் தாயின் மீது ஆணையிட்டு, கரிகால் பெருவளத்தான் காலடி சுவடு மேலே ஆணையிட்டு உறுதி ஏற்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி நாளை எதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில்.